மாற்றம் என்ன? ஃபர்ஸ்ட் டைம் வர்றார், யுத்த காலம் தெரிந்தானே. ஸோ இப்படியான ஒரு செயற்பாடு பதட்டமாக தான் இருந்தது. வல்வை உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் நாளைய தினம் இந்த ஊருக்கு, அதாவது வல்வெட்டுத்துறை ஊருக்கு வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி வாரார் அனுரகுமார திசாநாயக்க. இந்த ஊரில் இடம்பெறுகின்ற மாற்றம் என்ன, அதாவது இந்த மைதானத்தில் என்னெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. விதுடட் யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள வந்து போகலாம். பாருங்க, உள்ளுக்கே வந்து வாகனங்கள் எல்லாம் பரபரப்பாக உள்ள போய் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இலங்கை யாழ்ப்பாணம் வல்வெட்டுத்துறை என்ற ஊரில் நிற்கிறோம். இங்கே வந்து இந்திர விழா, பட்ட திருவிழா எல்லாம் வந்து பிரபல்யமானது. இங்கே தான் எல்லாம் இடம்பெறும். அண்மையில் பட்ட திருவிழா காணொலியே இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. வல்வை உதயசூரியன் விளையாட்டுக் கழகம் வல்வெட்டித்துறை. ரைட், இப்போ நாங்கள் உள்ளே வந்து போயிட்டு என்னெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி காண்பிக்க போகின்றேன். முதலாவது வீதியை பாருங்கள், பச்வக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படியான ஒரு செயற்பாடை வந்து சில இடங்களில் வந்து செய்திருந்தாங்க, நான் அவதானிச்சிருந்தேன். இது ஒரு ஐயாவோட கதைச்சன், அவர் இந்த வீதியை பற்றி கதைச்சிட்டு இருக்காரு. மனம் உடைஞ்சு போய் வீதியின் நிலைமையை ஜனாதிபதி வாராராம், வீதி வந்து படும் மோசமாக இருக்காம் என்று சொல்லி ஐயா கதைக்கிறாரு. இது ரொம்ப காலமாகவே இந்த வீதி வந்து போடப்படையில, கிட்டத்தட்ட ஒரு 45 வருஷமாக வந்து இந்த வீதி வந்து போடையில. அதாவது இந்த வீதி வந்து 45 வருஷமாக போடாத ஒரு வீதி என்று சொல்லி ஐயா வந்து சொல்கிறாரு. வல்வை சந்தியில் நிற்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி வெற்றிக்கான விஜயம் அப்படின்னு சொல்லி ஒரு பேனர் இருக்குது. இதை நான் சொல்லியிருந்தேன். இன்னொரு விடயம் என்னென்னு சொன்னால் அந்த பட்டம் தான் இவரை ஈர்த்தது இன்னும் தெரியல. அந்த பட்டத்தை வந்து இதில் பேனரில் அடிச்சிருக்காங்க, கிளீன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எழுதி அதுக்குள்ள முக்கியமான விடயங்கள் எல்லாம் வெளியிருக்கணும். இதுலேயும் ஒரு பேனர் வந்து கொழுவிருக்கணும். 1:30 உதயசூரியன் உல்லாச கடற்கரை இங்கே வந்து வருவார் அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ நாங்கள் வந்து சந்திக்கு வந்திருக்கோம். வீதியை பாருங்கள், வீதி வந்து மோசமான நிலையிலான் இருக்குது. இப்படி தான் பச்வக் வந்து பார்த்துருக்கேன் வீதிகளுக்கு. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வீதிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் பெருசாக ஒரு பேனர் அப்படி ஒன்றும் இல்லை. பட் நாளைக்கு மாலை என்ன மாதிரியான மாற்றங்கள் இடம்பெற போகுதுன்னு தெரியாது. அது இன்றைக்கு மாலையும் இவர்கள் வந்து எப்படியான மாற்றங்களை இதில் வந்து கொண்டு வர போகிறார்கள் அப்படின்னு சொல்லி. அது இங்கே தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வந்துருக்குது. போலீஸாரும் அப்படியே போலீஸ் வாகனங்களும் இப்படியே ஓடி போய்கொண்டு இருக்குது. இப்போ நேரத்தை வந்து நாங்கள் பார்க்கலாம். நேரம் வந்து 10:57. பெருசாக ஒன்றும் இல்லை. உள்ளே என்ன இடம்பெறுதுன்னு பார்ப்போம். ஸோ மக்கள் எல்லாம் இதில் நிற்கிறாங்க. நாளைக்கு இந்த இடம் வந்து ஒரு மிகுந்த பாதுகாப்பில் ஒரு பரபரப்பாக வந்து இந்த இடம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ பட்ட திருவிழாலே ஒரு பட்டம் வந்து ஏற்றினாங்க. அதிலேயே வந்து ஜனாதிபதியினுடைய முகம் பறிந்த பட்டம் பிரிஞ்சு என்னையா. ஸோ இப்போ நாங்கள் ஊர் மக்களோட உரையாடி கொண்டிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். உங்களோட ஊருக்கு வந்து ஜனாதிபதி வருகிறாரு. உங்களோட கருத்தை நீங்கள் எது வேண்டாலும் ஓப்பனாக சொல்லலாம். சந்தோஷம் தானுங்க. நல்ல செய்கிறார், சந்தோஷம், அவ்வளவுதான். எங்களோட ஊருக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்ததுலேருந்து எங்களுக்கு தெரியல, ஒரு ஜனாதிபதி வந்தது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் வர்றார். எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சந்தோஷம். எங்களோட ஊரையும் வந்து பார்த்துட்டு எங்களோட ஊருக்கும் நல்லா செய்யட்டும், பிரச்சனை இல்லை. அது பெருமை. நாங்கள் உதயசூரியன் கடற்கரைக்கு எங்களை வேற இவ்வளோ இடம் கிடக்க எங்களோட கடற்கரைக்கு வர்றது எங்களுக்கு தான் பெருமை. சந்தோஷம். சந்தோஷம். ஓகே, வேற ஓகே அண்ணா. இல்லை, பொதுவாக இத்தனை நாள் வரைக்கும் நடந்த யுத்த காலம் தெரிந்தானே தமிழ் மக்கள் மேலே திணிக்கப்பட்ட, அது இல்லாமலுக்கு இவர் தமிழ் மக்களுக்கு நல்லது செய்வார் என்றதை நாங்கள் நம்புகிறோம், செய்ய வேணும் என்றதை ஒதுக்கிறோம்.
ஓகே, உதய சூரியன் விளையாட்டு கழகம் மைதானம் ஏற்கனவே உலக புகழ்பெற்ற ஒரு மைதானம் பட்ட திருவிழாவுக்கு. இதுக்கு பிறகும் ஃபேமஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பிறகு ஒரு ஃபேமஸ் ஆக போகுது. அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்களோட ஊர் வந்து ஏற்கனவே பெருமைப்படையக்கூட ஊர் தான். கண்டிப்பா. அதே அவியல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட ஊருக்கு வர்றது இன்னும் எங்களுக்கு பெருமை தான். அதோட தலைவர் பிறந்த ஊர் அதுதான் மெயினே எங்கட ஊர். அதுதான் தலைவர் பிறந்த ஊர் தான். நாங்க தமிழாக்கள் தான் இருந்தாலும் ஜனாதிபதி வந்து வாதால எங்கட ஊருக்கு பெருமை. எங்கட ஊர் இப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஊர் உலகத்துக்கு தெரியும். அது சந்தோஷம் தான். அந்த வரையில எங்களுக்கு சந்தோஷம் தான். எல்லாத்தையும் எதிர்பார்ப்பும் நல்லா செய்வார் எதிர்பார்க்குறாங்க. இல்ல கண்டிப்பா நான் இன்னொரு விடயம் அவதானிச்சேன். நீங்க இதை ஜனாதிபதிக்கு சொல்லணும். இந்த வீதி வந்து இன்னும் போடப்படும். அது உண்மைதான். மெயின் ரோடு இல்ல நீங்க அதற்கு சொல்லுங்க. இருந்து பருத்துறவான இருக்கிற அந்த ரோடு போடுபடி அது என்ன காரணம் தெரியல. மெயினாக ஸோ அதை நீங்க அது சொல்லணும். எங்கட ஊர்ல எல்லா ரோடும் நல்லா இருக்கு. எங்கட ரோடு மட்டும்தான் சரியில்லை. இவ்வளவு தான் கஷ்டப்பட்டுதான் வாகனத்தை போய் வரோம். எங்களுக்கு அதுகள் செய்து கொடுத்தா காணும். மற்றபடி நாங்கள் எல்லாம் மெயின் ரோடு தான். இல்ல அதே அந்த ஊர்ல அவதானிச்சேன். எங்களுக்கு ரோடு மோசமா இருக்கு. மற்றபடி நாங்கள் வளமா தான் இருக்கிறோம். உண்ணாவிரதம் செஞ்சவங்க இன்னும் ஒரு சொல்வார்கள் இந்திரா விழா பட்ட திருவிழா இப்படியான விழாக்கள்ல இருக்கிற அந்த பண்டில தான் வீதிகளில் இருக்கிற முக்கியமா அந்த கடல் அரிப்பு ஏற்பட்ட எல்லாம் அதுல அதான் செய்யறேன்னு சொல்லி நாங்கெல்லாம் வந்திருக்கிறேன் எடுத்துருக்கேன். உங்களோட நிதியிலேயே நீங்களே உங்களோட ஊரை வந்து சரிப்படுத்தி கொண்டிருப்பீங்க. பார்த்தேன் இல்ல நீட்டா கிளீனா இருக்கு. தெரியும் ரோட்டை பிடி வரைக்கும் பச்வேக் பண்ணிருக்காங்க. ஆனா வடிவா பண்ணல. பாத்துறேன் காலம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஏற்பாடுகள் வந்து இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. அதைத்தான் உங்களுக்கு காட்டுவோம் என்று சொல்லி வந்திருக்கிறேன். இப்போ இதாலயம் வந்து போகலாம். பாருங்க, இதாலயம் வந்து நாங்கள் போகலாம். போய் அப்படி அந்த பக்கத்தாலயம் வந்து வரலாம். ஸோ இதால் போய் அதால் நிற்கிற காட்சியம் வந்து காட்டுறேன். ஸோ இதுக்கு இஞ்சால வந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் வந்து உள்ளே போய்கொண்டிருக்கிறோம். இப்போ என்னை வந்து இல்லை நிற்கிறவங்க வந்து விசாரித்தாங்க யார் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நான் கூறியிருந்தேன் சில காட்சிகளை வந்து இப்போவே நான் எடுக்கிறேன், பிறகு நீங்கள் தயார்படுத்தினா பிறகு காட்ட முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் மைதானம். உள்ளுக்கு எடுக்கலாமா எனக்கு தெரியலை. ஸோ நான் மற்ற பக்கம் வந்து எடுத்ததை வந்து முதல்ல காட்டுறேன். அதுக்கு பிறகு இங்கே வந்து எடுக்கலாமா என்று பிறகு பார்ப்போம். வல்வை உதய சூரியன் விளையாட்டுக் கழக மைதானத்தில் நாளைய தினம் இலங்கையினுடைய ஜனாதிபதி வாரப்படியால் அதுக்குரிய விழா ஏற்பாடுகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து அந்த பேரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க, மக்களை உள்ளே விடுகின்ற பாதை அப்படி நினைக்கிறேன். இதில் வந்து எல்லாமே வந்து தயார்படுத்தி கொண்டிருக்கிற அந்த காட்சியை தான் நான் பார்க்க வந்திருந்தேன். அதை உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி. இந்த தூரத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும், இராணுவத்தினரெல்லாம் வந்து அப்படியே நிற்கின்றார்கள் என்று அதுக்குரிய பணியை வந்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாதுகாப்பு பிரச்சனைகளுக்காண்டி சில இடங்களில் காணொளி எடுக்கலாமா எனக்கு தெரியலை. ஆனால் நான் அதுக்கு முதலே வந்து காணொளி எடுக்க வந்திருக்கிறேன். என்று சொன்னால் ஜனாதிபதி வாரன்றபடியால் பாதுகாப்பு பிரச்சனைக்காண்டி சில விஷயங்களை எடுக்க விட மாட்டினா. ஸோ தயாராக முதல் உங்களுக்கு காட்சிகளை காட்டுறேன் பாருங்கள். இதான் பந்தல். நான் நினைக்கிறேன் மக்களை வந்து இந்த திசையிலிருந்து தான் அவர் பார்க்க போகிறாருன்னு நினைக்கிறேன். இனி முன்னால் கதிரைகள் எல்லாம் வரும். அண்மையிலேயே நாங்கள் ஒரு விடயம் ஒன்று பார்த்துருந்தோம். பட்ட திருவிழாவில் வந்து இந்த இடத்துல அனுரகுமர திசாநாயகனுடைய அந்த பட்டம் ஏற்றப்பட்ட இடம். இங்கே இந்த இடத்துல வந்து ஜனாதிபதி வந்து நாளைக்கு வருகின்றார். ஸோ பட்டம் ஏற்றிகளே வந்து சொல்லியிருந்தாங்க, இது ஜனாதிபதியுடைய பட்டம் பறக்குது அப்படின்னு சொல்லி. அப்போவே திடீரென்று வந்த ஜனாதிபதி என்றெல்லாம் கலையங்கம் எல்லாம் போட்டிருந்தாங்க யூடியூப்புகளில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மையிலேயே இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்த இடத்துக்கு வந்து வர போகிறாரு, வந்து மக்களை வந்து சந்திக்க போகிறாரு. இப்போ 31ஆம் திகதி, இது இந்த காலையில் நான் 30ஆம் திகதி எடுக்கிறேன். பணிகள் வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்கு பாருங்க மக்களே.
இப்போ நாங்கள் வந்து மத்திய பக்கத்தில் நிற்கிறோம். இதால் தான் மக்கள் வந்து உள்ளே வாருது. இப்படி உள்ளே வார பக்கம். ஸோ பந்தலுக்குரிய இந்த கம்பிகளை வந்து இறக்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமே இராணுவத்தினர் தான் என்று நான் நினைக்கிறேன். ஸோ முதல்ல உள்ளே போவோம். மக்களே, இப்போ நான் வந்து உள்ளுக்கு வந்துட்டேன். உள்ளுக்கு வந்தால் ஃபுல்லாக வந்து இப்போ வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பெருசாக ஒன்றும் விசாரிக்கல. நான் யூடியூபர் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். ஸோ இங்கே தான் வந்து நாளைய தினம் ஜனாதிபதி வந்து வர போகிறாரு. வந்து மக்களை வந்து சந்திக்கிறதாகவும் உரையாற்றுவதாகவும் வந்து கூறியிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் எல்லாம் வந்து புதுசார் வந்து கடமையில் வந்து நிற்கிறாங்க. ரெண்டு இப்படியான விடயங்களை வந்து ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பட்டத்திருவிழா வந்து இடம்பெறுகின்றது. ஸோ பட்டத்திருவிழா பார்க்காத ஆக்கள் இந்த காணொலியை பாருங்கள். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். என்ன ஜனாதிபதி வாராராம் உங்களோட ஊருக்கு? என்ன கருத்து உங்களோட? இப்போ நாங்கள் சொல்கிற கருத்தை நீங்கள் போட மாட்டீங்க. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், உங்களை கருத்தை சொல்லுங்கள், நான் போடுறேன். உண்மையா அப்படி போடுவீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ ஜேவிபியோட அரசாங்கத்தை பற்றி? நான் வந்து இப்போ நாங்கள் சொல்லி இல்லாதானே, நாங்கள் வந்து ஊடகம் தானே, எங்களுக்கு தனிப்பட்ட கருத்து சொல்ல முடியும். ஐடிவிங்கும் அதோட சோசியல் மீடியாவும் போட்டு அனுரன்னு சொல்லி அவரை கொஞ்சம் ஹைப் ஏற்றி வச்சுக்காங்க. தவிர சொன்ன மாதிரிக்கு ஒன்றும் இல்லை, ஒரு லெவலும் இல்லை. சரியா? ஒரு விலையும் அத்தியாவசிய பொருள் விலை குறையல. அவர் சொன்ன திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தல. கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லி கிளீன் பண்ண வேண்டியதை தவிர மிச்சம் எல்லாம் கிளீன் ஆகி கொண்டிருக்கு. மற்றும்படி அவர் சரியா ஒன்றும் செய்ய வலிக்கிறதில்ல. ஒன்று எக்கனாமி பிரச்சனையால் அதை தீர்க்கலாதால் அப்படி செய்கிறாரோ, அல்லது அவையால் இயலையிலையோ தெரியல, மினிஸ்ட்ரி மேலால் இயலையிலையோ தெரியலை. முதலாவது அடிப்படை மக்களோட தேவையை பூர்த்தி செஞ்சால் தான் அவர் சரியான தலைவர். எங்களோட தலைவர் இருந்த தெரியும் தானே? ஆமா ஆமா, அவர் எப்படி அந்த ஊர் தானே இது, அவர் எப்படி வச்சிருந்தவர் தெரியும் தானே? அப்போ அந்த ஊருக்கு வரப்போறா அவர் கிட்டத்தட்ட ஒரு 10 விதம், ஒரு 5 விதமாவது அவற்றை செயற்பாடு இருக்கும். இருந்தால் தான் நாங்கள் தமிழ் மக்கள், எந்த மக்கள் நாங்கள் ஆதரிப்போம். நான் இதை அப்படியே போடலாம் தானே. மற்றும்படி இந்த மக்கள் ஆதரிக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த தெய்வம் திரும்ப வரும். மற்றபடி பிறந்து வந்தாலும் முடியாது. நன்றி, உங்களை சந்திச்சது சந்தோஷம். ஓகே, உள்ளே நான் எடுத்துட்டு போய் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வந்து உள்ளே நிற்க வந்து பதற்றமாக தான் இருந்தது. யாரும் ஏதாவது கேட்டுருவாங்களா, இல்லை காணொலி எடுக்க விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பதற்றமாக தான் இருந்தது. படபடுத்தது, நெஞ்செல்லாம் படபடுத்தது. ஸோ அப்படி இல்லை, இந்த காணொலி வந்து ஒரு என்ன சொல்கிறது, இங்கே ட்ரெண்டிங்காக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, இந்த ஊரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் பார்க்க வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து மழை மப்பா இருக்குது. ஒருவேளை இன்றைக்கும் நாளைக்கும் சில வேளை மழை வரலாம். சரி, அங்கால வீதிகளில் என்ன இடம் வருது அப்படின்னு சொல்லி பாவம். வணக்கம். கதைப்பீங்களா ஏதாவது? நாளைக்கு உங்களோட ஊருக்கு வந்து இலங்கையினுடைய ஜனாதிபதி வாரார். உங்களோட ஊருக்கு வர்றாங்க. முதலாவது விடயம், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம். இதுவரைக்கும் இந்த ஜனாதிபதியும் வரல. முதலாக இவர் வார சந்தோஷம் தான். மக்களோட பிரச்சனைகளை கேட்கறதுக்குன்னு வார போதிய அளவுக்கு மக்கள் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். பட்ட திருவிழாவில் ஏற்றினீங்க ஒரு பட்டம், உண்மையிலேயே அந்த இடத்துக்கு வருகின்றார் என்ன? ஓகே, வேறு என்னென்ன மாற்றங்கள் உங்களோட ஊரில் இப்போ இடம்பெறுது? ஏதாவது வீதிகள் திருத்தினாங்களா? உங்களை இராணுவத்தினர் வந்து என்ன கேட்டாங்க? இல்லை நிற்கல, நான் பார்த்தேன் வந்த உடனே கணவர் எல்லாம் மேலே எல்லாம் பார்த்து கொண்டு இருந்துச்சுன்னா அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாங்க, ஜனாதிபதி பாதுகாப்பை. மற்றபடி பிரச்சனை ஒன்றுமே இல்லை. கடையெல்லாம் திறக்கலாம், ஒரு பிரச்சனை நாளை திறக்கலாம். நீங்கள் கடை மூட வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வளமையாக எப்படி அதே மாதிரி. ஓகே, உங்களை சந்தித்தது சந்தோஷம், நன்றி. ஸோ இதெல்லாம் வந்து இந்த வழியால் இருக்கிற இந்த ஊர் மக்கள், ஊர் கடைக்காரர். நன்றி அண்ணா, தேங்க்ஸ். இந்த பாதையால் போய் அப்படியே உங்களுக்கு அங்கால வந்து நான் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். இது அந்த கிளிப் வந்து முன்னுக்கு போகிறோன்னா பின்னுக்கு போகிறோம் தெரியாது, மறக்காமல் பாருங்கள். ஓகே மக்களே, இங்கே இடம்பெறுகின்ற அதாவது இந்த வல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே நடக்கின்ற முக்கியமான விடயங்கள் என்ன? சில மக்களோடு தான் உரையாடி இருந்தேன். கொஞ்சம் பதட்டமான ஒரு மனநிலையில் இந்த காணொலி எடுத்திருந்தேன். பட் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அடுத்த காணொலியுடன் உங்களை நான் சந்திக்கும் போது என்றும் உங்களை நான் விதுடோ நன்றி.